இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெசிபி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 தக்காளி பழம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீடியம் சைஸில் ஒரு 1 வெங்காயம் 10 பல்லு பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து விசில் விட்டுடுங்க. ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததும் நல்லா வெந்து போயிருக்கும். இப்போ இது தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு நல்லா ஆறுனதும் மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றவே வேண்டாம். இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி இது கூட சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொத்தமல்லி தழைலாம் சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ சுட சுட என்னுடைய ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.